மாண்புமிகு ஆஸ்டின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்து இன்றோடு 103 நாட்கள் ஆகிவிட்டது. நம்முடைய உறுப்பினர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 227 தொகுதியை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் அந்தந்த தொகுதியுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை, பிரச்சனைகளை இங்கே கேள்வி மூலமாக எழுப்புவதற்காக வினாக்கள் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 93 நாட்கள் ஆகிவிட்டது. 93 நாட்கள் ஆகிவிட்டது. நம்முடைய சட்டப்பேரவை விதி 45 படி கேள்வி பதில் எப்படி நம்ம அது அவைத்தலைவர் நல்லா தெரியும். உறுப்பினர்கள் இந்த பேரவைக்கு வினாக்களை கொடுத்து 15 நாட்களுக்குள்ளாக அது அனுமதிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பப்பட வேண்டும். அனுப்பப்பட்ட துறைகளிலிருந்து அது துறை அதிகாரிகள் மூலமாக அல்லது அமைச்சர்கள் மூலமாக 42 நாட்களுக்குள்ளாக பேரவைக்கு வர வேண்டும். பேரவை தலைவர் அவர்கள் அனுமதித்து 42 நாட்களுக்குள்ளாக அது வினாப்பட்டியல் சேர்க்கப்பட வேண்டும். ஒருவேளை துறை அதிகாரிகள் வந்து காலதாமதமாக கொடுப்பதற்கு காரணம் உங்கள்கிட்ட கேட்டால் அதற்காக நீங்கள் இன்னும் ஒரு 14 நாட்கள் 2 வார காலம் காலாவாசம் கொடுக்கலாம். அந்த காலாவாசத்திற்கு அப்புறமா அந்த பதில் வரலன்னு சொன்னால் நீங்கள் அதை வினால் பட்டியலில் சேர்த்து இந்த அவையிலே உறுப்பினர் கேள்வி எழுப்பதற்கான அனுமதியை வழங்க வேண்டும். அதான் விதி 45 சொல்லுது. ஆனால் இன்றைக்கி 93 நாள் ஆயிட்டுது. இதுவரைக்கும் அந்த கேள்விக்கான பதில்கள் வரவில்லை என்று நீங்களும் 2 தடவை இங்கே பதிவு செய்து விட்டீர்கள். எனவே இந்த அமைச்சருடைய அதிகாரியுடைய மெத்தன போக்கால் இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனை பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. 234 தொகுதியில் உள்ள மக்களுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட கேள்விகள் இன்றைக்கு பேரவை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு அவைக்கு எடுக்கப்படவில்லை. இன்னும் 8 நாள் தான் இருக்குது அவை. இப்போ 10 கேள்வி எடுத்தாலும் 80 கேள்வி தான் உங்களால் எடுக்க முடியும். எனவே யார் இது காலதாமம் அனுப்பியிருக்கிறார்கள், இந்த குறிப்பிட்ட காலவரைக்குள் யார் அனுப்பவில்லையோ அவர்களுக்கு அவைத்தலைவர் அவர்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டு அந்த விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் உரிமை மீறல் பிரச்சனையை கொடுக்கிறோம். இது இந்த அவையை பேரவையுடைய விதியை மீறக்கூடியதாகும். உரிமை மீறல் பிரச்சனை உரிமை கொடுக்காது, நீங்க அனுப்ப வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். விளக்கம் போதுமான மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு ஆஸ்டின் அவர்கள் இங்கே சொல்லுகிற போது விதிகளை காட்டி நீங்கள் உடனடியாக 45 நாட்களுக்குள்ளே அதனுடைய பதில்கள் அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். துறையின் சார்பாக அந்த பதில்கள் விரைந்து வருவதற்கும் அமைச்சர் அனைவரும் அதற்காக முன்னுரிமை வழங்கி அந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுடைய இடத்திலே எடுத்து வைக்கிற இந்த கோரிக்கை நாங்களும் அதை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு முன்னின்று அந்த பணிகளை ஆற்றும். மாண்புமிகு உறுப்பினர் கொள்கை விளக்க புத்தகங்கள் இரவு 1 மணி அளவில் 3 மணி அளவில் வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பாக கொடுத்தால் அதை படித்து விட்டு வந்து இங்கே பேசுவதற்கு வசதியாக இருக்கும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஒரே ஒரு கோரிக்கை, தொகுதி மக்களின் பிரச்சனைக்காக ஒரே ஒரு நான் அனுமதிக்கல உட்காருங்க. மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு மாண்பு உறுப்பினர் திரு ஆஸ்டின் அவர்கள் சொன்ன அந்த கருத்து மாண்புமிகு அவை முன்னவர் அவர் சரியான விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு வந்து அரசு இந்த தாமதமாக அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, 3 மாதம் ரொம்ப ஒன்று சொல்லட்டுமா? என்கிட்ட எல்லா இந்த கேள்வி வினாக்கள் விடைகளை பற்றியெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் நான் ஆய்வு செய்து பார்த்தேன். உடனே நீங்கள் முந்தைய அப்படின்னு ஆரம்பித்தா முந்தையன்னா என்னென்ன பயந்துடாதீங்க. நம்ம 2021 கொடுத்த கேள்விக்கு 2025 வரைக்கும் கூட பதில் வராத நிகழ்வுலாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இருங்க, இப்போது இருப்பவர்களெல்லாம் புதிய உறுப்பினர்கள். அதில் சில கேள்விகளுக்கு தாமதமாகத்தான் பதில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது வரிசைப்படுத்தி வகைப்படுத்தி பார்த்து ஏறத்தாழ ஒரு 50 கேள்விகளுக்கு பதில் வந்து விட்டது. ஆனால் ஒரே துறையிடமிருந்து நிறைய பதில் வந்து ஒரே துறையை சார்ந்தே கேள்வி பதில் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு 5 கேள்விகளாவது 2 நாட்களுக்குள்ளாக அதை வைக்கலாம் என்று நான் அலுவலகத்திற்கு குறிப்பு அனுப்பியிருக்கிறேன். விரைவிலே மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்டின் சொன்னது ஏற்கப்பட்டு இந்த மீதி இருக்கிற 8 நாட்களிலும் மிக அதிகமான இந்த வினாக்கள் விடைகள் நேரம் இல்லாத காரணத்தை இந்த மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதாவது நீங்கள் வந்து உறுப்பினர்கள் அந்தந்த தொகுதியிலிருந்து வந்திருக்கின்றவர்கள் உங்களுடைய ப்ரெசன்ஸ் மஸ்ட் பி ஃபெல்ட். நீங்கள் இங்கே இருப்பதை வந்து மற்றவர்களுக்கு தெரிவிப்பது அவர்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கின்ற என்பது தெரிய என்பதற்காகத்தான் இந்த மென்ஷன் பண்ணுங்க என்று பதிவு செய்ய சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு மட்டும் 30 பேர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்குது. கேள்வி நேரத்தை காட்டலாம். அதே மாதிரி கொள்கை விளக்க குறிப்பு பற்றி சொல்லியிருக்கின்றீர்கள். இரவு இல்லை பகல் முழுவதும் 6:45 வரைக்கும் நேற்று நடந்தது. பகல் முழுவதும் இங்கே உட்கார்ந்து விட்டு இரவும் தூங்காமல் விழித்திருந்து தான் இதை பார்க்க வேண்டுமா என்று கேட்கின்றீர்கள். மாலைக்குள்ளாகவே ஒரு நாள் மாலைக்குள்ளாகவே அதை அனுப்புவதற்குரிய ஏற்பாடு நடக்க வேண்டும் என்கின்ற
அந்த குறிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். செகுப்பு இருந்தால் தான் வந்துச்சுன்னு அர்த்தம். பச்சை ஏற்கனவே நான் தானே பாருங்க, பேரவைத் தலைவர் என்ற முறையில் இருங்க இந்த கொள்கை விளக்க குறிப்பை 5 நாட்களுக்கு முன்பாக அனுப்புங்கள் என்று கூட நான் அவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே நான் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு முன்பதாக அனுப்புங்கள் என்று மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். சொல்லுங்க. பேரவைத் தலைவர்களே, எப்பொழுதும் நீங்கள் நடுநாயகமாக தான் இருப்பது உண்டு. இது வரைக்கும் அப்படி தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பே எப்பொழுது பேரவைத் தலைவர்கள் தான். இப்போ பேசுகிற போது ஒரு சொற்றொடர் முந்தை என்று சொன்னே பயந்து விடாதீர்கள் என்று சொன்னது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் மிசாவே பார்த்தவர்கள், இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் எப்பயுமே பயப்பட மாட்டோம். நீங்கள் அப்படி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை நீங்கள் அதை தவிர்த்தணும்னு கேட்குறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர். பேரவைத் தலைவர் அவர்கள் மனம் விட்டு சிரிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு பேசுங்க, நீ பேசுங்க. கடந்த சட்டமன்றங்களில் நடந்த நிகழ்வுகள் நன்றாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2001 காலகட்டத்திலிருந்து 20 வினாக்களுக்கு விடையளிக்கின்ற சூழ்நிலை இருந்தது. துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கின்ற சூழ்நிலை இருந்தது. தினந்தோறும் 3-4 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நிகழ்ந்த நிகழ்வுகள் கடந்த காலங்களில். நான் அமைச்சராக இருந்தபோது எனக்கு தினமும் 2 கவன ஈர்ப்பு தீர்மானம், எனக்கு மட்டும் 2 கேள்விகள் வரும். மற்ற அமைச்சர்களுக்கு வரும். நான் சொல்கிறது 2001 2006 இன்று வரை, 2006 வரை, 26 வரை. ஆகவே கொஞ்சம் இதில் கவனத்தை எடுத்துக்கொண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது பரவலாக எல்லா உறுப்பினர்களும் கேட்கொண்டு வரும். துணை கேள்விகள் கேட்கின்ற சூழ்நிலை ஏற்படும், அதாவது சப்ஜெக்டில். ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அனைவருடைய கேள்விகளுக்கும் விடையளிப்பதிலிருந்து இந்த சட்டமன்றத்தை இருக்கிற அந்தந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவை அலுவலகத்தின் மூலமாக அனைத்து கேள்விகளும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பதிலுக்காக அனுப்பியிருக்கிறோம். பதில் வந்தவுடன் கேள்விகள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே 25 நாட்கள் கூட கேள்வி நேரம் இல்லாமல் இந்த அவை நடந்திருக்கிறது. ஆனாலும் கூட அப்படியெல்லாம் இல்லாமல் அவ்வப்போது எழுப்பப்படுகிற அந்த வினாக்களுக்கு விடையளிக்கிற விதத்தில் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் கேள்விக்கான பதில்களை விரைவில் அனுப்புவார்களானால் கேள்விக்குண்டான பதில் வந்தவுடனே விரைவில் நான் கேள்வி நேரத்தை நிச்சயமாக எடுத்துக்கொள்வேன் என்பதை அறிவிப்பாக வெளியிடுகின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.